Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல இப்ப பார்த்துட்டு இருக்கிற formulas and functionsல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது cell references. Cell referencesனா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடுவோம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் ஷாப்ல போயிட்டு இந்த ஃப்ரூட் எல்லாம் வாங்கியிருக்கோம்னு வச்சுப்போம். இதுக்கு இவ்ளோ கேஜிஸ் வாங்கியிருக்கோம். 1 கேஜி பிரைஸ் இது. சோ இப்போ இது எவ்வளோ அப்படின்னு போடுறதுக்கு நம்ம எப்படி போடுவோம்? சோ ஈக்குவல் டுன்னு போடுவோம். எவ்வளோ கிலோ வாங்கினோமோ இன்டு பர் கேஜி பிரைஸ் என்னவோ அதை போட்டுட்டு நம்ம இப்படி போடுவோம். கரெக்டுங்களா? சரி, அடுத்ததுக்கு எப்படி போடுவோம்? அதே மாதிரி இங்க போயிட்டு இதை பார்த்துட்டு இதுக்கு இது எவ்வளோ அப்படின்னு போடுவோம். கரெக்டுங்களா? சோ இப்போ இதை நான் போட்டது 357 வந்தது. கரெக்டுங்களா? இங்க போட்டது 220 வந்தது. நான் அதுவே இங்க இருந்து டிராக் பண்ணா கூட இங்க பாருங்க 357 தான் வரும். சோ அதே தான் நீ இங்க டிராக் பண்ணி விட்டீங்கன்னா 90, இங்க டிராக் பண்ணி விட்டீங்கன்னா 160 அப்படின்னு வரும். சரிங்களா? இது எப்படி வந்தது நமக்கு? நம்ம இதுக்கானது தானே போட்டோம். ஃபர்ஸ்ட் இங்க போடும்போது இதுக்கான பிரைஸ் தானே இங்க போட்டோம் நம்ம. ஆமா தானே? this into this போட்டோம். ஆனா டிராக் பண்ணி விடும் போது ஆட்டோமேட்டிக்கா இது என்னவோ அது மாறிடுது பாருங்க. இப்ப நம்ம இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இது 2 செலக்ட் ஆகிற மாதிரி, நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது 2 செலக்ட் ஆகுது. எப்படி அது மாறிக்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு மாறினதுக்கு ரீசன் இது நம்ம இங்க போட்டிருக்க ஃபார்முலா ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்சஸா எடுத்திருக்கு. ஓகேங்களா? இது எப்படி எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம என்ன செல்ல இருக்கோமோ அதுல இருந்து முன்னாடி இருக்கிற செல்லையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற செல்லையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு எடுத்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கிறதையும் இந்த செல் ஆர் இந்த காலம் இருக்குங்க, இதே ரோல இருக்கிற இந்த காலமுக்கு -2 2 முன்னாடி போயிட்டு ஒரு ஃபர்ஸ்டையும் 1 முன்னாடி போயிட்டு அடுத்ததையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கு. சரிங்களா? அப்போ இதை நம்ம டிராக் பண்ணி விடும் போது இது என்ன எடுத்துக்குதுன்னு சொன்னா, ஓகே இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 காலம்ஸ் 2 செல்ஸ் நீ இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அது எடுத்துக்குது. சரி, ஓகே இது முன்னாடி இருக்கிறது மட்டும் தான் வருமானு கேட்டா இல்ல. நம்ம இங்க போய் போட்டு பார்ப்போம். நான் இங்க போயிட்டு என்ன போடுறேன் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிறதையும் நீ மல்டிப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டு இங்க டிராக் பண்ணி விட்டா கூட இந்த வேல்யூ தான் வரும். ஏன் அப்படின்னு சொன்னா இங்கேயும் அது ரெஃபரன்ஸ் தான். என்ன எடுத்துக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ரோல இருந்து இவ்ளோ ரோ மைனஸ் பண்ணி அங்க போய் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நான் 11th ரோல இருக்கேன். அப்ப நீ 4th ரோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இது என்ன எடுத்துக்கோன்னு சொன்னா 11 - 4, அதாவது 7 ரோஸ் முன்னாடி போயிட்டு நீ எடுத்துக்கணும். அதே மாதிரி காலம் பாத்தீங்கன்னா H அப்படின்னு சொல்றது 8. ஓகேங்களா? 8ல இருக்க போது நீங்க என்ன பண்ணிக்கணும்? காலம் என்ன எடுத்துக்கும்? ஈக்குவல் டு 8 மைனஸ் என்ன எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னா 1 2 6 மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ ரோ அண்ட் காலம் என்ன எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இது என்ன எடுத்துக்குதுன்னு பாருங்க. ரோ கரண்ட் ரோவோட நம்பர் வேணும் அப்படின்னா கரண்ட் ரோ 11th ரோல இருக்கு. இங்க இருந்து அந்த ரோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரோவோட ரெஃபரன்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரோ என்னன்றது உங்களுக்கு வந்துடும். சோ 7 ரோக்கு முன்னாடி போயிட்டு எடுக்கணும். அதுவே காலம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, காலம் இந்த காலம்ல இருந்து இந்த காலம் இருக்கு இல்லையா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த காலம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு 6 முன்னாடி போயிட்டு எடுக்குது. சோ இதை நீங்க டிராக் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுப்போமே, உங்களுக்கு அப்படிதான் வரும் 766. இங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இது காலம், இந்த காலம் வருதுங்களா? அதுவே இதை கிளிக் பண்ணி பாருங்க, இந்த காலம் வருதுங்களா? அதுவே நீங்க இதை கிளிக் பண்ணி பாருங்க, கரண்ட் ரோவையும் இந்த ரோவையும் எடுத்துக்குது. ஓகேங்களா? அதுவே இந்த ரோ செலக்ட் பண்ணுங்க, இந்த கரண்ட் இந்த ரோவை எடுத்துக்குது. சோ இது மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி எத்தனை ரோக்கு முன்னாடி போகணும், எத்தனை காலமுக்கு முன்னாடி போகணும், எத்தனை காலம் பின்னாடி போகணும், எத்தனை ரோக்கு பின்னாடி போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதுவே ரிலேட்டிவா எடுத்துக்கும். இந்த செல்லுல இருந்து எத்தனை ரோ எத்தனை காலம் முன்னாடியோ பின்னாடியோ மேலேயோ கீழேயோ போகணும் அப்படின்ற ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க அதை டிராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அப்படியே அதையே அது ரிலேட்டிவா எடுத்துக்கும். இந்த செல்லுக்கு 5வது செல்ல இருந்து 2 செல் முன்னாடி அப்படின்னு சொன்னா 3வது, 4வதுல இருந்து 2வது செல் முன்னாடி அப்படின்னு சொன்னா 2வது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது மாத்திட்டு வந்துடும்.
இதுதான் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றது. அதுதான் நமக்கு இங்க யூஸ் ஆனது. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதோட சம் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சம் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ நான் போயிட்டு இதுல போய் இதுக்கு 10% அப்படின்னு நான் போடணும். கரெக்டுங்களா? இதுக்கு நான் 10% அப்படின்றத போட்டுட்டு டிராக் பண்ணி விடுறேன்னு வச்சுப்போமே. இப்படி டிராக் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 0 வந்துடும். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வரும்போது கீழே 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 உங்களுக்கு டிராக் பண்ணி வந்துடும். கரெக்டுங்களா? அப்படி வரக்கூடாது. நமக்கு இந்த 10% ஃபிக்ஸடா இருக்கணும். அந்த செல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அது பேரு தான் உங்களுக்கு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். அந்த அப்சல்யூட் ரெஃபரன்ஸா போடுறதுக்கு என்ன போடலாம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம், ரோவையும் மாத்தக்கூடாது, காலமையும் மாத்த. இப்ப நான் எதை செலக்ட் பண்ணிருக்கணும், ரோவோ காலமோ முன்னாடி பின்னாடி போகக்கூடாது. F2க்கு நீ முன்னாடி பின்னாடி போகக்கூடாது. அதாவது காலம் FA தான் இருக்கணும், ரோ 2வே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு டாலர் சிம்பிள் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது பேர் தான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றது. இப்ப நான் உங்களுக்கு டிராக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு அது கரெக்டா வந்துடும். ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 160க்கு 10% அப்படின்றதையும் உங்களுக்கு அது எடுத்துட்டு வந்துருச்சு. ஓகே, சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த ரோவை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும், காலமை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரோவுக்கு முன்னாடி மட்டும் ஒரு டாலர் போட்டுக்கலாம், காலம்க்கு முன்னாடி போட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல நீங்க இதை டிராக் பண்ணி விட்டாலும் இப்படியே தான் நிற்கும். ஏன்னா நமக்கு எல்லாமே உங்களுக்கு எஃப் காலம் தான். சரிங்களா? அதே மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு என்ன தேவைப்படும்னா காலமை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், பட் ரோவை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இப்படி டிராக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா சம்டைம்ஸ் தேவைப்படும் போது நீங்க இப்படியே போட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காலம் ஃபிக்ஸ் ஆயிடும், ரோ ஃபிக்ஸ் ஆகாது. சரிங்களா? அதை நம்ம எப்படி ஈஸியா மாத்தலாம். ஸோ இப்போ அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றது எப்படி போடுவோம் அப்படின்னு சொன்னா டாலர் சிம்பிள் போடணும். டாலர் சிம்பிள் நமக்கு தேவைப்படி எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம கீபோர்ட்ல F4 பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபுல்லுமே அப்சல்யூட் ரெஃபரன்ஸா மாத்திடும். திருப்பி இன்னொரு F4 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரோவை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடும். இன்னொரு F4 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காலமை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணும். இன்னொரு F4 கொடுத்தீங்கன்னா நமக்கு எதையுமே ஃபிக்ஸ் பண்ணாம ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் தான் எடுத்துரும். இது இப்படி டாகிள் பண்ணிட்டே இருக்கும் நீங்க வந்து இன்னொரு வாட்டி கொடுக்க. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்தது இதுவே நான் இன்னொரு ஷீட்ல இருக்கிறத நான் ரெஃபரன்ஸ் பண்ணணும். இன்கேஸ் இந்த 10% எனக்கு வந்து இந்த ஷீட்ல இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? புது ஷீட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க இங்க போட்டுட்டு நீங்க இதை இங்க இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இதையே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து இந்த இதுவும் எடுத்துக்கிட்டு இன்டு போட்டுட்டு இந்த ஷீட் போட்டுட்டு இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, உங்களுக்கு இந்த ஷீட் 2 அப்படின்னு சொல்றது நமக்கு வந்துருச்சு. ஷீட் 2 அப்படி இருந்தாலும் அங்கேயும் ஷீட்டை விட்டுட்டு இதுல நீங்க அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸா மாத்தி விட்டுடணும். இப்ப நீங்க டிராக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்துடும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்கேஸ் ஷீட் இப்ப ஷீட் பேரை கவனிச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதுவே நமக்கு இன்னொரு ஷீட் போடுறோம்னு வச்சுப்போம். இந்த ஷீட் பேருக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கு. ஓகேங்களா? இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதே எடுத்துட்டு வந்து இங்கேயும் பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்க வந்துட்டு ஈக்குவல் டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஷீட் 3ல இருக்கிற ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை டிராக் பண்ணி விடுங்க, உங்களுக்கு இப்படி வந்துடும். மறுபடியும் நீங்க இதை அப்சல்யூட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். ஆனா இங்கேயும் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஷீட்டை ரெஃபர் பண்ணும்போது ஷீட் 3 அப்படின்ற பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சிங்கிள் கோட் வருது. உங்களுக்கு அது தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு சிங்கிள் கோட் வருது பாருங்க.
அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஷீட் பேர்ல வேர்ட்ஸ் ஒரே வேர்டா இல்லாம நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கிற வேர்ட்ஸ் அப்படி வந்ததுன்னு சொன்னா அந்த ஷீட் இது ஃபுல்லுமே ஷீட் நேம் தான்ப்பா அப்படின்னு எக்ஸலுக்கு சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ஷீட் பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சிங்கிள் கோட் கொடுத்துடணும். ஸோ இதுதான் இன்னொரு ஷீட்டுக்கு ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு. அந்த இன்னொரு ஷீட்டோட பேரு சிங்கிள் வேர்டா இருந்தா கேப் இல்லாம நீங்க எதுவுமே போட வேண்டாம். அந்த ஷீட் பேரை கொடுத்து ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் கொடுத்துட்டு அந்த செல்ல ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா போறோம். அதுவே அந்த ஷீட் பேருக்கு நடுவுல கேப் இருந்ததுன்னு சொன்னா அந்த ஷீட் பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சிங்கிள் கோட் கொடுத்துட்டு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் கொடுத்துட்டு அந்த செல்லோட ரெஃபரன்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் கரெக்டா வந்துடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தது செல் ரெஃபரன்ஸ் பத்தி. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அதே தோணுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.